இப்போ தூங்கின்ற இருந்த கிருஷ்ணனை எழுப்பி விட்டாச்சு. துயில் எழாயேன்னு எழுந்துட்டான். எழுப்பினதே எதுக்குன்னா தாய்ப்பால் ஊட்ட. தாய்ப்பால் குடினா அதுக்கு குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அதனால இப்ப 7ஆம் பாசுரத்துல பெரியாழ்வார் யசோதை என்ன சொல்றா, வர்றா, நீ எல்லாருக்கும் இட்ட வழக்கா இருக்க, சொன்னதெல்லாம் கேக்குற. யாராவது வந்து உன்னை தூக்கி வச்சுட்டு எங்காத்து குழந்தை உன்னை தூக்கின்னு போறேன்னா சரின்னு அவளோடு போயிடுற. யாராவது பெண்கள் வந்து உன்னை ஆசையோடு முத்தமிட்டால் முத்தம் கொடுங்கோ, நானும் திரும்ப முத்தம் கொடுக்கறேன் அப்படின்னு அவளோட பழகுற. ஆனா உங்க அம்மாடானா இந்த பெரியாழ்வார் யசோதை ஆசையோடு பால் ஊட்டுறேன்னு சொன்னா எங்கிட்ட மட்டும் பால் குடிக்க மாட்டேங்கிறியே, இது நியாயமா? அப்ப யார் யாரோ வரா, எங்காத்து குழந்தைன்னு சொல்லி உன்னை தூக்கின்னு போறா, நீயும் பேசாம இருக்க. யார் யாரோ வரா, கண்ணன் என் காதலன்னு சொல்லி முத்தமிடுறா, அதெல்லாம் நீ கேட்டுக்கிற. ஆனா உங்க அம்மா தாய்ப்பால் ஊட்டணும்னு வந்து காத்திருக்கேன், என்னை மட்டும் இப்படி படாத பாடு படுத்துறியே கிருஷ்ணா, இது நியாயமாடா? உங்க அம்மா தானே காத்துன்னு இருக்கேன், பால் ஊட்டணும் தானே ஆசைப்படுறேன், அதுவும் நீ நல்லா க்ஷேமமா இருக்கத்தானே பால் ஊட்டணுங்கிறேன். நீ முலையுணாயே, இப்படிப்பட்ட நீ, இவ்வளவு காரியம் பண்ணக்கூடிய நீ, இவ்வளவு பேருக்கு எளிமையாக இருக்கக்கூடிய நீ முலையுணாயே, உங்க அம்மா சொல்றேன் தாய்ப்பால் குடிக்க மாட்டாயான்னா ஒத்துணுட்டான் கிருஷ்ணன். இது மட்டும் பாருங்க, 7ஆம் பாட்டிலே ஒத்துணுட்டான். அவ்வளவுதான், நம்ம தாய்ப்பால் குடிக்கணும் அவ்வளவுதானே. ஊட்டு குடிக்கிறேன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு கோபிகைகள் பேரை சொல்லிட்டாலே ரொம்ப பிடிக்கும். கோபிகைகளோடு வந்து உனக்கு முத்தமிடலாம் காத்துட்டு இருக்கா அப்படி இப்படி சொல்லவும் கிருஷ்ணன் குஷி ஆயிட்டான். தாய்ப்பால் தானே குடிக்கணும், இதோ குடிக்கிறேன் என்று 7ஆம் பாட்டிலேயே பெரியாழ்வார் யசோதையிடம் தாய்ப்பாலை அருந்தி விட்டான் கண்ணபிரான்.